ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட துபாய் ட்ரிப் vlog தான் இது. ஸோ ஆன் ரோடு வழியாக கத்தர் டு துபாய் வந்து இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30 ஆகுது. ஸோ 5 o'clock வந்து நாங்கள் ஒரு 3 ஃபேமிலிஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து 5 o'clock வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி இன்னும் எந்திரிக்கல, அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ நைட்டு படுக்கிறச்சிலே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்பயே வந்து அவள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் படுத்திருந்தா. ஸோ நாங்கள் அப்படியே எடுத்து அவளை வந்து காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். என்னோட ட்ராவல் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ராக் பேண்ட் போட்டிருக்கேன் அண்ட் மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். எனக்கு ட்ராவலுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ நான் ஆன் த வேல வந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆகுது. 5 o'clockே சன் பயங்கர பிரைட்டாக இருக்குது. கத்தரை பொறுத்த வரைக்கும் சம்மரில் வந்து சீக்கிரமாகவே சன்ரைஸ் ஆயிரும். லக்கேஜஸ் எல்லாமே முதல் நாள் நைட்டே நாங்கள் காரில் எடுத்து வச்சிட்டோம். என் தன்வி கூட நைட்டு ரொம்ப லேட்டாக குளிச்சுட்டு 1 o'clock மேலே தான் தூங்குனா. ஸோ அவளையும் அப்படியே எடுத்து நாங்கள் காரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ கத்தரில் வந்து வண்டிக்கு முன்னாடி லெமன் வச்சிட்ருக்காரு. நீங்களும் ஒரு ஆன் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்டு நீங்கள் இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படி கிளிக் பண்ணிடுங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு வக்கூத் பெட்ரோல் ஸ்டேஷன் தான் வந்து மீட்டப் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்ஸ் எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் டீ காஃபி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட பிளான் படி கத்தர் டு சவுதி போகணும். சவுதியிலேருந்து நம்ம யூஐ க்ராஸ் பண்ண முடியும். ஸோ கத்தர் டு சவுதி பார்டர் வந்து அபு சாம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்க்கு தான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து கத்தர் பார்டரை க்ராஸ் பண்ணி நம்ம சவுதி அரேபியாவுக்கு போகணும். நம்ம கண்ட்ரீஸை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி க்ராசிங் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஆன் ரோடு வழியாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதைத்தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே அபு சாம்ரா அப்படிங்கிற ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதிலேருந்து நம்மளுக்கு நிறைய செக்கிங் இருக்கும். கத்தர்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். அதுக்கப்புறம் சவுதிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட செக்கிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கத்தர்லேருந்து எக்ஸிட் ஆகிறோம் இல்லையா, அந்த செக்கிங் தான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட இஸ்திமரா கேட்பாங்க, எவ்வளோ பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சவுதிக்குள்ளே என்ட்ரி ஆகிறச்சில நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுறீங்கன்னா நீங்கள் வண்டியிலேருந்து கீழே இறங்கி போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டியது இருக்கும். லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி எங்கள் கிட்ட சவுதி விசா இருந்ததுனாலையும் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து பஹ்ரைன் போயிட்டு வந்ததுனாலையும் நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து வண்டியில் இருந்துகிட்டே வந்து எங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணோம். உங்களுக்கு இந்த விசா ப்ராசஸிங்கில் இல்லைனா இந்த மாதிரி ட்ரிப்பில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலிஸ்க்கு, ஜிசிசி சிட்டிசன்ஸ்க்கு அந்த மாதிரி சொல்லிவிட்டு டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ ஃபேமிலிஸ் லைனில் தான் நிற்கிறோம். இங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நம்ம சவுதி அரேபியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சவுதி அரேபியா போர்ட் செக்கிங்கில் நமக்கு கஸ்டம் செக்கிங் இருக்கும். பாஸ்போர்ட், விசா, நம்மளோட ஐடி கார்டு, எவ்வளோ பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணோம். அங்கே வந்து கிட்ஸுக்கு எங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து வந்து யூஏஇ பார்டர் தான் க்ராஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ணணும் யூஏஇ பார்டர் ரீச் ஆகிறதுக்கு. யூஏஇ பார்டரை வந்து பத்தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆன் த வேல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனரியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் டெசர்ட், மவுண்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு வேறு லெவல் ஃபீலு. அண்ட் நாங்கள் போன டே வந்து செம்ம க்ளவுடியாக விண்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹாட்டாலாம் இல்லை. பார்க்குறதுக்கே ஸ்கை பாருங்கள் எவ்வளோ ப்ளூவாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியில் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனாலேயே எங்கள் ஜேர்னி வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிச்சு. பட் கரெக்டாக நீங்கள் கத்தார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன் த ஸ்ட்ரெச்சில் போயிட்டுருக்கீங்கன்னா 7 hours வந்து நீங்கள் துபாய் ரீச் ஆயிடலாம்.
ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டோம். கிட்ஸு கூட இருந்தனாலையும் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரீஃப்ரெஷ்மெண்ட் வேணுங்கிறனாலையும் நாங்கள் ஸ்மால் பிரேக்கில் வந்து கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, வாக்கிங் போகிறது, கிட்ஸுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, வாஷ்ரூம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஜாலியான ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ சவுதி ரோடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமான பிளேசஸில் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 140 வரைக்கும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே சவுதியில் வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து UAE பார்டர் தான். அதுக்கு பேர் வந்து பத்தா. நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து பத்தான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போகலாம். இல்லைனா அங்கங்கே உங்களுக்கு வந்து போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட போகலாம். நீங்கள் கத்தர்லேருந்து கிளம்புறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிடோ பாஸ்போர்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுதிலையும் சரி UAEலையும் சரி உங்களோட கத்தர் நம்பரே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலை. நாங்கள் UAE போயிட்டு புது சிம் தான் வாங்கினோம். பத்தா பார்டர் கிராசிங்கில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நாங்கள் காரை விட்டு கீழே போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப அங்கேருந்து வந்து செக்கிங்கு எல்லாமே இங்கேயும் 4-5 செக்கிங் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து உங்களோட விசா, பாஸ்போர்ட், கத்தார் ஐடி அண்ட் காரையும் வந்து செக் பண்ணுவாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் இந்த காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் செக். அண்ட் நீங்கள் அங்கே வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் காரோட இஸ்திமாரா கூட அவங்க செக் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து அபுதாபிக்கு தான் போயிட்டுருக்கோம். அபுதாபி டச் பண்ணாமலே அவுட்டர் ரோடு வழியாகவே நீங்கள் வந்து துபாய் ரீச் ஆகலாம். பட் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அபுதாபியில் இருக்கிறாங்க, அவங்கள மீட் பண்ணணுங்கிற ரீசனுக்காக நாங்கள் அபுதாபிக்கு சிட்டிக்குள்ளே போனோம். போயிட்டு அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் துபாய்க்கு போனோம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை வந்து அபுதாபி நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ UAE பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் லிமிட் வந்து 160 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அபுதாபி ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு சிம் கார்டு வாங்கிக்கிட்டோம். அண்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அபுதாபியை விட்டு நாங்கள் துபாய் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனான வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்ரோடை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கத்தார் டு துபாய் தைரியமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா அபுதாபி சிட்டியில் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய லைட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து துபாய்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இட்டினரி பிளானிங் எல்லாமே பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் மேக்ஸிமம் பிளேசஸோட டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். அண்ட் கத்தர்லேருந்தே நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து UAE திராம்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அமௌண்ட் கிடைக்கும். 1 ரியாலுக்கு 1 திராம்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து உங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் சார்ஜ் வந்து வேஸ்ட்டாக போகும். எங்கே இந்த ட்ரிப்போட இட்டினரி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அபுதாபி டு துபாய் நாங்கள் ஒரு 1.5 hours எடுத்துக்கிட்டோம். ஃபைனலி நாங்கள் வந்து ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா 4 Points by Sheraton ப்ரொடக்ஷன் சிட்டியில் இருக்குது. இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 250 to 350 தான் ஆகும். நாங்கள் புக் பண்ணுறச்சில ரமதான் பிரேக்குங்கிறனால 350 ரியால் பர் நைட்டு. அண்ட் இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. பட் மேக்ஸிமம் அட்ராக்ஷன் இந்த ஹோட்டல்லேருந்து 10 to 15 minutesக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணோம். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் ரூமும் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நைட்டோட பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பண்ணியிருந்தோம் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ ஜஸ்ட் நாங்கள் அங்கே போயிட்டு எங்கள் நேம் சொல்லிவிட்டு எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கீ வாங்கிட்டோம். ஸோ எங்களோட ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. எங்கள் 3 பேரோட ரூம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட தான் அடுத்தடுத்த ரூம்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:30 ஸ்டார்ட் ஆகும், 11 o'clock வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. Go. I just had to go through the wall. Come on! Oh, see how this go up.
10 this side. Oh, look at the painting. 1005. 1000. This one. 1005. இங்கே பேக்கேஜஸ்லாம் வந்து ஆல்ரெடி ரூமுக்கு வந்திருந்தது. அண்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஸ்பேஷியஸாக அண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல ஸ்பேஷியஸான ரூம் தான். அண்ட் பாத்ரூம் வந்து பாத் டப்போட கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கூட இவங்களோட சேம் ஹோட்டல் பில்டிங் தான். ஸோ இவங்களுக்கு பக்கத்தில் 2 பில்டிங் இருக்குது. தன்வி ஹங்க்ரியாக இருக்குன்னு சொன்னனால அவளுக்கு ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நாங்கள் ஒரு சீஸ் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணோம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு மொஜின்டோ ஆர்டர் பண்ணோம். அபுதாபியிலேருந்து கிளம்பச்சிரையிலே நாங்கள் வந்து டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த டைமில் வந்து தன்வி தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவளுக்காக ரூமில் வந்தோடனே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுது. ஸோ எங்கள் பிளான் படி இன்றைக்கி நிறைய பிளேசஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இது எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அமேசிங். கண்டிப்பாக வந்து நான் வந்து 5 star ரேட்டிங்கே கொடுப்பேன். ஏன்னா கிட்ஸுக்கும் சரி எல்டர்ஸ்க்கும் சரி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஹோட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுற லான்ச் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் துபாயில் நிறைய பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஒரு துபாய் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சீக்கிரமாக Day 1 வீடியோவோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye-bye, see you.